கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரேகானம் என்னும் சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரேகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரேகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திரிகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்யறோன்னே தெரியாது, எதுக்காக செய்யறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரம் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக என்னடா பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, என்ன சொல்லலாம், இதுவரைக்கும் தனுசுல குரு அங்கே இருந்தாரு, குரு இங்கே இருந்தாரு, பஞ்சமானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, சப்தமஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. எத்தனை பேர் என்னெல்லாமோ சொல்லிட்டாங்க. அந்த கிரகணம் வருதியா, தனுசாக்கெல்லாம் வாசலை சாக்க வச்சுருங்க, கோடி கோடியாக கொட்ட போகுது. ஆனால் இங்கே எரிச்சலாக இருக்கு. யாரை பார்த்தாலும் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தன்மையில் மனம் கலங்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த தனுசு ராசி நேயர்கள் சற்று ஆறுதல் மூச்சை விடலாம். நான் முயற்சி சார்ந்து இருக்கிற சனி பகவான் மேற்சலப்பா அர்த்தாஷ்டம சனியாக போய்ட்டார். அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதியை கொடுக்கும்பாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. சனி பகவான் கேந்திரம் ஏறுவது நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கரன் உட்காந்துருக்கார். சுக்கரனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவார். சுக்கரனுடைய வேகம் என்ன, பொருளாதார பந்தா பண்ணுறது, ஸ்டைலாக இருக்கிறது, ஜாலியாக சுற்றுறது. இங்கே கையில் ஒன்றும் இருக்காது, ஆனால் பந்தாக ஒன்றும் குறைவு இருக்காது. இந்த மாதிரி தன்மையெல்லாம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவன் சனி பகவான். இது எல்லாத்தையும் விட உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் ஒரு மகத்துவமான விஷயம். சரி, அடுத்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. ஜூன் மாதத்துலேருந்து குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போனான்னா பொருள் இழப்பு, பணம் இழப்பு, பணம் களவு போகுதல், பணத்தை தொலைத்து விடுதல், இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குமே. என்ன செய்யலாம், கவலைப்படாதீங்க. அஷ்டமஸ்தானத்திற்கு செல்லும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால், தம்பி இந்த வேலை செய்யாத, இந்த செலவு உனக்கு தேவையில்லை, இதனால் நீ பிரச்சனைகளை சந்திப்பான்னு ஒரு புத்தியை சேர்த்துல கொடுப்பாரு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். ஆக 1, 5, 9 அனைத்துமே பலம் பெறக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்கு இப்போ இருக்கிறது அல்வா. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா சொல்லணும். காலபுருஷன் பாக்கியாதிபதி, காலபுருஷன் பாக்கியஸ்தானம் உங்கள் ராசியை பார்ப்பது அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதத்துக்கு மேலே சனி பகவான் மன்னிக்கணும் குரு பகவான் வந்து சிம்மராசிக்கு வர அப்பவும் உங்கள் ராசியை அவர் பார்ப்பார். அப்போ இந்த 3ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் வரை எந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கிறதோ அத்தனை நற்பலன்களும் மறுபடியும் அக்டோபர் மாதத்துலேருந்து மறுபடியும் நடக்கும் 2027 ஜனவரி வரைக்குமே. காலத்தை பயிற்சி என்ற தன்மைக்கு ஏற்ப அமைதியை கடைபிடித்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் சிந்தித்து செயலாற்றி செய்தீர்களே ஆனால் தனுசு ராசி விடக்கூடிய வெளியிலிருந்து கிளம்பக்கூடிய அன்புகள் சரியான இலக்கை சென்று அடையும். சாதிக்க முடியும், உங்களால் சாதிப்பீங்க. அந்த சாதிக்கூடிய தன்மையை கொண்டு வந்து கொடுத்துரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் மட்டுமல்ல, சுக்கிர பகவான் லாபாதிபதி சுக்கிர பகவானும் பார்க்கிறார். அவன் 6ஆம் இடத்துக்கு இருந்துட்டு போட்டோம். 6ஆம் இடத்துக்கு அந்த கடன் வாங்காதீங்க, அவ்வளோதான். வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். விமானத்தில் பறந்து செல்ற வாழ்க்கையிலே இது வரைக்கும் விமானத்தை நான் போனதே இல்லை நினைக்கிறவங்கெல்லாம் விமானத்தில் செல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி எல்லாரும் சேர்ந்து முயற்சி காரகனாகிய ராகு அங்கே உட்கார்ந்துருக்கிறது அரித நற்பலன் கிடைக்கும். இன்னும் செய்ய, இன்னும் வேகத்தை காட்டு, இன்னும் முயற்சி பண்ணு, போய்த்து போகிற விடு. அடுத்தது நம்ம இன்னும் தீவிரமாக முயற்சி, எங்கே தப்பு நடந்தது அந்த தப்பை சிந்திச்சு இன்னும் தப்பு நடந்துடாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த தன்மையோட சனி பகவான் மன்னிக்கணும் ராகு பகவானும் உங்களுக்கு செயல்படுவார். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நான் ரிஷபராசிக்கு சொன்னேன், அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு இது இந்த சனி பயிற்சி அதே நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசியோட இன்னொரு வீட்டான உங்கள் ராசியாக பேர் இன்னொரு வீட்டான மீனத்தில் தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் நாடு செல்லக்கூடிய தன்மைகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராமேஸ்வரம் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்க கோதண்டராமரை வழிபாடு பண்ணுங்கள். விபீஷனுக்கு இழந்த பட்டத்தை மீட்டுக் கொடுத்து லங்காயஸ்வரா என்ற பட்டத்தை சூட்டினார். அவ்வளோ பிறகு கௌரவத்தை கொடுத்தார், எதிரிகள் எல்லாம் அழித்து. அந்த கோதண்டராமர் தனுசு ராசிக்காரன் செய்ய மாட்டாரா? ஏன்னா உங்கள் ராசியே வில்லம்பு தானே. நீங்கள் எய்யக்கூடிய அம்பு இலக்கை சென்று கரெக்டாக அடையணும். அதுக்கு கோதண்டராமர் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ராமநாமா ஜெயிக்கணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். காலேஜ் குட் மார்னிங் சொல்கிறீங்களா, விட்டுருங்க. யார் ஜெய் ஸ்ரீராம், யாரை பார்த்தாலும் சரி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பழகுங்க. நீங்கள் ஆஞ்சநேயர் துறையாக, ஏன்னா ஆஞ்சநேயர் ஜென்ம நட்சத்திரமான மூலம் உங்கள் ராசியில் தான் இருக்கிறது. வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் ஹனுமாரை சேரும் என்ற ஒரு தன்மையோட விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி. நன்றி. மீண்டும் அடுத்த பதில். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.